परमेश्वर हमें आशीष करे। நேரம் குறுகினதுனாலே கொஞ்சம் கொஞ்சம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். हमें हमारा पास समय कम है, इसलिए हम थोड़ा परमेश्वर का वचन को हम देखेंगे। நாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். हम हमारा आंखों को बंद करके परमेश्वर का समूह में परमेश्वर का वचन के लिए प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. धन्यवाद करते हैं पिता, आपको हम हृदय धन्यवाद बलि चढ़ाते हैं प्रभु। இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். आज का इस रात के समय के लिए धन्यवाद करते हैं। ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கிற அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. आज जो होने वाला इस प्रार्थना सभा को आप ब्लेस कीजिए प्रभु। வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். आए हुए सभी को प्रभु यीशु मसीह का नाम से हम हालेलुया ब्लेस करते हैं प्रभु। இப்பொழுதும் சில நிமிடங்கள் எங்களோடு பேசுங்க. अभी भी प्रभु कुछ समय के लिए हमारा बीच में आप बात करने के लिए आपको स्वागत करते हैं। அடிமையோடு பேசுங்கப்பா. मेरे साथ आप बात कीजिए प्रभु। ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். आपका सिर्फ केवल आपका नाम महिमा हो जाए प्रभु। மொழிபெயர்க்கிற அருமையான பாஸ்டர்மாவை ஆசீர்வதிங்க. जो ट्रांसलेट करने वाला सिस्टर पास्टरानी को भी आप ब्लेस कीजिए। உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். आपके नाम केवल महिमा होने दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह का नाम से मांगते हैं पिता। ஆமென் ஆமென். आमीन आमीन। வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம். पहला सामुएल निकालेंगे। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். पहला सामुएल पहला अध्याय। பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இதிலே 10வது வசனத்தை வாசிங்க. 10 वचन। वह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिलख बिलख कर रोने लगी। आमीन। அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். वह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और விலக்கர் ரோனே லகி। இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவள் போய் என்றால் யார் என்றால் அன்னாளை குறித்து தேவன் சொல்லுகிறார். इस जगह में किसका बारे में बताते हैं? हन्ना का बारे में बताते हैं। அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடினாலே हन्ना का बच्चा नहीं थे। ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்திருப்பாங்க. परमेश्वर का समूह में वो प्रार्थना किए होंगे। எல்லா இடத்திலும் போயிருப்பாங்க. बहुत सारे जगह में उस बात के लिए जाए होंगे। ஆனாலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை. फिर भी उनका जीवन में बच्चा नहीं थे। எவ்வளவு பேர் கேலி பண்ணிருப்பாங்க. बहुत सारे लोग उनको मजाक भी उड़ाए होंगे। குழந்தை இல்லாதவே எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. बच्चा नहीं तो भी बच्चा नहीं है तो सब लोग मजाक उड़ाते हैं। இந்த அன்னாளை கூட நிறைய பேர் கேலி பண்ணிருப்பாங்க, கேவலமா பேசிருப்பாங்க. शायद इस अन्ना को भी वैसे किए होंगे। எல்லா இடத்திலும் போய் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. सारी जगह में जाके उनको अद्भुत नहीं हुआ। அவருடைய கணவர் கூட அவங்கள ரொம்ப நேசித்தாங்க. उनका पति उनको बहुत प्रेम किया। ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. फिर भी उनका जीवन में आनंद खुशी नहीं है। இவங்க பாருங்க, தன்னுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போய் ஒப்பு கொடுத்தாங்க. ये क्या अन्ना का बारे में इधर क्या देखते हैं हम? उनका सारे दुख को परमेश्वर का समूह में वो सौंपा है। அன்னாள் போனாங்க, अन्ना गया, மனம் கசந்து मन हालेलुया वो व्याकुल होकर மிகவும் அழுது विलक कर रोने लगी। கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். परमेश्वर की ओर प्रार्थना किया। அவர்கள் தேவனுடைய ஆலயத்துல போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல வைத்து அவர்கள் ஜெபித்தார்கள். परमेश्वर का समूह में जाकर अपना जो मन का व्याकुल सारे परमेश्वर का समूह में रख के वो क्या किया? बिलक बिलक कर रोने लगी। ஒரு சில நேரத்துல நமக்குள்ள பல துக்கங்கள் இருக்கலாம், மனம் கசந்து அழணும், ஓன்னு கத்தி அழணும்னு நினைக்கலாம். कभी कभी हमारा जिंदगी में भी दुख ज्यादा हो जाते तो हमें ऐसा लगते है मैं वैसे आवाज चिल्लाकर मैं रो करके हमारे मन में आ जाते। நான் இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்லுவேன்? ஒருவேளை நம்ம உள்ளக்குள்ளவே நம்ம மனம் கசந்து இருக்கலாம். मैं ऐसा भी परिस्थिति आ जाते हैं, ये मेरा दुख को इस बोझ को मैं किसके पास जाके बताऊं करके भी ऐसा मन में भी आ जाता है। அந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து மனம் கசந்து உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்துல வைத்து விடுங்க. आमीन। ऐसा समय में इस अन्ना का तरह परमेश्वर का समूह में जाकर क्या करना? आपका सारे व्याकुल को परमेश्वर का समूह में उठाना। நீங்க யார்கிட்ட போய் அழ வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் பார்த்து அவரோடு அழுது ஆண்டவர் சமூகத்துல உங்க கண்ணீரை விடுங்க. आप किसके पास जाओ, किसके पास भी जाके आप रोने के लिए जरूरत नहीं है। सिर्फ परमेश्वर के पास जाकर आप आपका हालेलुया दुख को आप बताइए। ஒரு சில நேரங்களில் நாம் மனுஷர்கிட்ட போய் சொல்லுவோம், நம்ம பாரத்தெல்லாம் அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் லகுவா இருக்கும் நம்ம இருதயம் நினைப்போம். हम सोचते हैं चलो ये बोझ को किसी के साथ में शेयर करेंगे तो मेरा हृदय हल्का हो जाएगा करके हम सोचते हैं। ஆனா அதை கேட்பாங்க, கேட்ட உடனே நம்மை குறித்து
உடனே போய் ஏதாவது புறம் கூறுவாங்க. मगर इंसान क्या करते हैं, हमसे तो पूछते हैं, सुनते हैं, मगर तुरंत दूसरों के पास क्या करते हैं, उस विषय को फैलाते हैं. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் மனம் கசந்து அழுது ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய மனபாரங்கள் தீரும். मगर हम कोई भी परेशानी हो, प्रॉब्लम हो, हमारा दुख को परमेश्वर के साथ, परमेश्वर के पास जाके हम जब बताएंगे, तब परमेश्वर हमारा दुख को, हमारा हृदय को हल्का करेगा, दूर भी करेगा. நாம் தேவ சமூகத்தில் அழும்போது நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தில வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. आमीन. वो हम परमेश्वर का समूह में जब रोते हैं, हमारा आंसुओं को वो क्या करता है, कुप्पी में वो हिंदी में क्या बोलते हैं, जॉय, कुप्पी कुप्पी में वो इकट्ठा करके रखता है, करके वचन में लिखा है. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. इसलिए प्रिय लोगों, आप किसी भी बात के लिए चिंता मत करो, परमेश्वर का समूह में आप प्रार्थना. எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு தேவைன்னாலும் ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. कोई भी विषय, आपको कोई भी बात है, कोई भी जरूरत है, सारे विषय के लिए परमेश्वर का समूह में ही आप प्रार्थना करो. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. वचन में ऐसे बताते हैं, जो मांगते हैं वो पाता है. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் தேவ சமூகத்துல நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். वो इस आत्मिक और इस पृथ्वी की जरूरत भी हो, नहीं तो आत्मिक जरूरत भी हो, किसी भी विषय के लिए परमेश्वर को और हम देखेंगे तो जरूर वो क्या करता है, कोशिश करता है. அதே போலதான் அன்னால் போய் தேவனுடைய சமூகத்துல மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். भी एक जरूरत था, मगर उस जरूरत के लिए भी वो कहां जा गया, परमेश्वर के पास गया. அவர்கள் விண்ணப்பம் பண்ணின பிறகு 16வது வசனத்துல வாசிக்கிறோம். वो 16 वचन में हम देखते हैं அவங்க என்ன பொருத்தனை பண்றாங்க பாருங்க. वो क्या मन्नत मांग रहे, देख लीजिए. 16வது वचन वासीमा 16 वचन हम पढ़ेंगे. हाँ जी. स्त्री जो कुछ मैंने अब तक कहा है वह बहुत ही शौकीन होने और चढ़ाई जाने के कारण कहा है. பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. आमीन. वो हिंदी में वो कौन सा वचन देख लीजिए. एली ने कहा, कुशल से चली जा, इस्राएल का परमेश्वर तुझे मन चाहा वर दे. ना ना, உம்முடைய அடியாளை மறவாம நீங்க சொல்லுங்க. उसने कहा, तेरी दासी तेरी ओके ओके, हाँ जी. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். आमीन. हालेलुया. वो बता रहे, प्रभु इस दासी का आप देखकर मेरा ऊपर अनुग्रह करे, मेरे लिए एक बच्चा देंगे तो मैं क्या करूंगा, आपको ही मैं क्या करूंगा, समर्पण करूंगा. उनका सिर पर चोरी नहीं आएगा करके उन्होंने समर्पण किया. நாம் ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தால் நான் இதை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். आमीन. हम सिर्फ प्रार्थना करने में ही सिर्फ नहीं रुकना है, हम प्रार्थना में कैसे मांगना है, प्रभु ये मैं प्रार्थना कर रही हूँ, इस बात को अब जवाब देंगे तो मैं इसके लिए मैं भी क्या करूंगा, कुछ करूंगा करके मन्नत रख के प्रार्थना करना. இவங்க பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா நமக்கு பொருத்தனை பண்றேன், நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். आमीन. उन्होंने बोला, मुझे एक बच्चा देंगे तो मैं आपका समूह में उनको सौंपूंगा करके उन्होंने मन्नत किया. அது மாத்திரமல்ல, 12வது வசனத்துல வாசிக்கிறோம். उस 12 वचन में हम देखते हैं, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது वो परमेश्वर का समूह में बहुत देर से वो प्रार्थना कर रहे थे. அவள் மனம் கசந்து அழுதாள், ஜெபம் பண்ணினாள். அடுத்ததாக அவள் பொருத்தனை ஒன்று பண்ணினாள். மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால், வெகு நேரம் தேவனுடைய சந்நிதியிலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் பார்க்கிறோம். आमीन. हम पहला वो रो रहे थी, वो विलाप कर रहे थी, उसके बाद रो रो के प्रार्थना कर रहे थे और मन्नत भी करके प्रार्थना कर रहे थे. उसके बाद आखिरी इधर क्या देख रहे हैं, वो बहुत देर से क्या कर रहे थे, प्रार्थना कर रहे थे करके इधर देख रहे हैं. तब நம்முடைய இருதயத்துல நாம் நினைக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம்னாலும் நாம் செலவழிக்கலாம். हमारा हृदय में कुछ मांग है, कुछ विनती है, तो उस बात के लिए हम ज्यादा समय भी कभी भी हम प्रार्थना करना पड़ेगा. ஒரு நாள்ல நம்ம மனுஷர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், தேவனிடத்துல எவ்வளவு நேரம் பேசுறோம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आमीन. हम एक दिन में हम इंसान के लिए कितना समय हम खर्च करते हैं, नहीं तो परमेश्वर के लिए कितना टाइम खर्च करते हैं करके थोड़ा हम जांच के देखेंगे. ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். मगर
परमेश्वर का समूह में हम कितना ज्यादा से ज्यादा हम समय जो कोई बिताते हैं उनको परमेश्वर जरूर वो आशीष करेगा। 13வது வசனத்துல வாசிக்கிறோம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் என்று நாம் வாசிக்கிறோம்। 13 वचन में वो हम देखते हैं अन्ना हम मन ही मन में क्या कहते हैं, मन में कह ही रही थी करके हम देखते हैं। ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த நாம் அவரோடு பேச வேண்டும்। हमें परमेश्वर का समूह में हम आकर क्या करना, परमेश्वर से बातें करने, அவரோடு நாம் பேசுகிறோம், அவர் என்ன பேசுகிறார் என்று நாம் கவனமாய் கேட்க வேண்டும்। और परमेश्वर हमसे क्या बातें कर रहे करके हम सुनना भी चाहिए। தேவனோடு பேசுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும்। परमेश्वर से बात करने वाला बच्चा हम होना चाहिए। 14வது வசனத்துல வாசிக்கிறோம், 14 वचन में 14 वचन में हम देखते हैं, तब एली ने उससे कहा, कब तक नशे में रहेगी, अब तक नशा उतार। 15வது வசனம் கடைசியில படிங்கம்மா। 15 वचन का, हाँ जी, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று அவள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஊற்றி விட்டதை அவள் விசுவாசத்தோடு சொல்கிறாள்। मैंने अपने मन की बात खोलकर यहोवा से कही है। आमीन, हालेलुया। इधर वो बताती है, मैंने अपने मन की बात को खोल कर यहोवा से कही है, बताती है, बताया है करके इधर बोलने वाला उस विषय को हम देखते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்னாளை போல தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்। प्रिय लोगों, अन्ना का तरह हम क्या करने, परमेश्वर का समूह में प्रार्थना करने वाला व्यक्ति का रूप में, परमेश्वर का समूह अपना हृदय को उंडेलने वाला स्त्री का रूप में भी हम भी होना चाहिए। அதே போல வேதத்துல இன்னொரு சகோதரி நாம் பார்க்கும் பொழுது மரியாள் மார்த்தாளை குறித்து உங்களுக்கு தெரியும்। उसी रीति से इस पवित्र बाइबल में और दो लोगों को हम देखते हैं, मरिया और मार्था का। இருவரும் சகோதரிகள் தான், दोनों बहन लोग हैं, லாசருனுடைய சகோதரிகள், लाजर का बहन है। பாருங்க, ஆண்டவர் அந்த பொழுது இயேசுவின் பாதத்திலே மரியாள் உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்। हमें जब यीशु मसीह आया था तब मरिया परमेश्वर के चरण में बैठी रही थी। மார்த்தாள் வேலை செஞ்சு கொண்டு अनेक காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்। मगर माता क्या कर रहे थे, बहुत सारे काम के बारे में चिंता करते थे। ஆகையால மரியாளை போல தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்। इसलिए हम मरिया का तरह परमेश्वर का समूह में इंतजार करके परमेश्वर का अनुग्रह का पाने वाला स्त्री का तरह होना चाहिए। நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 10வது வசனம்। नीति वचन 31 अध्याय का 10வது वचन 10 वचन 31 का 31:10। धनी पत्नी कौन पा सकता है, क्योंकि उसका मूल्य मूंगों से भी बहुत अधिक है। குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது। आमीन। बाली पत्नी को कौन पा सकता है, क्योंकि उसका मूल्य मूंगों से भी बहुत अधिक है करके परमेश्वर का वचन बताता है। இந்த உலகத்துல விலை உயர்ந்தது முத்து, इस दुनिया में बहुत कीमती है वो क्या है, मोह, क्या बोलते हैं वो, मोह, हिंदी में क्या बोलते हैं, मोह। அந்த முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றவள் குணசாலியான ஸ்திரீ। उस मुगों से भी बढ़कर वो बहुत खास है, बहुत स्पेशल है स्त्रियों। நாம் குணசாலியான ஸ்திரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்। हम अच्छा एक गुण वाला अच्छा क्या बलि पत्नी करके लिखा है, एक अच्छा बलि स्त्री का रूप में हम होना चाहिए करके वचन बताते हैं। நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மை செய்கிறதா இருக்கணும், நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கணும், இப்படி எல்லாம் நல்ல குணங்களை கொண்டவர்களை தான் குணசாலி என்று சொல்வார்கள்। जिसका अंदर दूसरों को मदद करने वाला, अच्छा क्रिया करने वाला, अच्छी बात बोलने वाला गुण होगा, उसको ही बोलते हैं क्या, अच्छा स्त्री, भले स्त्री करके बोलते हैं। 11வது வசனத்துல வாசிக்கிறோம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று நாம் வாசிக்கிறோம்। 11 वचन में हम पढ़ते हैं, और उससे लाभ की घटी नहीं होती। ना वे अपने उसके पति के मन में उसके प्रति विश्वास है करके हम देखते हैं। ஆகையாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பெண்களாகிய நாம், हमें जो प्रिय लोगों परमेश्वर का समूह में आए हुए हम स्त्रियां, हम
அந்த 36 அதிகாரத்தை நீங்க முழுசுமா படிச்சு பாருங்க. इस नीति वचन का 31 अध्याय को आप पूरा पढ़ के देख लीजिए. நான் குணசாலியான ஸ்திரியா இருக்க வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. आमीन. मैं भी वैसे इस भले स्त्री का रूप में मैं भी होना चाहिए करके आप लोग உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா, அப்பேற்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. वैसे मरिया का तरह आपका चरणों में बैठकर आपका अनुग्रह को पाने वाला उस मरिया का तरह मैं होना चाहिए करके प्रार्थना कीजिए. நம்முடைய பாரங்கள் எதுவா இருந்தாலும் மனுஷன்கிட்ட சொல்லாதபடி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, அழுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். वैसे ही अन्ना का तरह मेरा बोझ को किसी इंसान के पास नहीं है, परमेश्वर का समूह में उड़ेलने वाला उस स्त्री का तरह होना चाहिए करके आप प्रार्थना कीजिए. परमेश्वर आपको प्रेज द लॉर्ड, हालेलुया. आमीन. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन के द्वारा आपको आशीष दे. आमीन. प्रेज द लॉर्ड. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். आमीन. एक गीत गाकर परमेश्वर नाम को महिमा करेंगे. एक तमिल गीत गाकर परमेश्वर नाम को महिमा करेंगे. ஒரு லைனர் சொல்றேன். கேட்டாகும். பாட்டை மட்டும் ஒரு லைனர் சொல்றேன், அப்படியே அவங்க சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஹalleluya. ஒரு தமிழ் பாடல். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். आमीन. पिता पुत्र पवित्र आत्मा और त्रिएक परमेश्वर को हम स्तुति करेंगे. நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் अनंत महिमा की वो प्रकाश में சேரக்கூடாத ஒளிதனில் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிற हाँ जी அடுத்த லைன் பண்றேன். பாவத்தின் கோர பலியான आमीन. आमीन. நீங்க வாசிங்க. பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு आमीन. अपने अपने सारे पाप को अपना ऊपर उन्होंने उठा लिया. பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். पापियों के लिए जो अपना जीवन को दिया उस परमेश्वर को स्तुति करेंगे. வல்லமையோடு வந்து இறங்கி வரங்கள் யாவும் நமக்கு இந்த अपनी सामर्थ से उत्तर आकर सारे वरदान को हमें हमारे लिए दिया है. ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். आमीन. आत्मा का द्वारा हमें अगुवाई करने वाला उस पवित्र आत्मा को हम स्तुति करेंगे. அனல் போல் சோதனை வந்தாலும் அக்னி உடாய் நடந்தாலும் आमीन. वो आग की तरह परीक्षा आएंगे तो भी आग के बीच में हम चलेंगे तो भी சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். वो सारे समस्या परीक्षा हमारे चारों ओर आएंगे तो भी उसका बीच में जय देने वाला उस परमेश्वर को स्तुति करेंगे. வானவர் விரைவில் வந்துடுவார். आमीन. आकाश में रहने वाला परमेश्वर जरूर जल्दी आएगा. வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். हम आइए करके हम उनको स्वागत करेंगे. வானவருடன் சேர்ந்திடும் நாள் उनके साथ हम संग मिलकर விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். संग मिलने वाला वो दिन जल्दी वो आ रहा है. அதை குறித்ததான ஒரு பாடல். इसका बारे में एक गीत है. பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் முன்னில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தண்டு ஏற்றுக்கொண்டு பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தண்டு ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் யாவும்
யாவும் நமக்கிந்த வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் யாவும் நமக்கிந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியை திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஆனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமாலிப்பவரை தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமாலிப்பவரை தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார் பாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார் பாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட தோத்தரிப்போம். வானவருடன் சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவரம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தராவியானவரம் திருத்துவ தேவன் துதித்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.